ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேக்கா லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலை கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் அரைச்சிடலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொண்டக்கடலையை பாதி அளவு சேர்த்து அரைச்சாச்சுங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது மசாலா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. முந்திரிலாம் சேர்த்து அரைச்சனால பார்த்திங்கன்னா கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லா கிரேவி கெட்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம அரைச்சது போக மீதமுள்ள கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கடைசியாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.